ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிடலாம். கூடவே 3 பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, இவ்வளோ வதங்கினா போதும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளியை வெட்டியிருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன். மசாலா போட்டதுக்கப்புறமா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துருவோம். இதில் தான் நான் அரிசி அளந்தேன், இதில் தான் தண்ணி சேர்க்குறேன். இந்த கிண்ணத்தில் தான் நான் ஒரு படி அரிசி ஊற வச்சுருக்கேன், 1க்கு 1.5. நான் பிரியாணி அரிசி தான் ஊற வச்சேன் அப்படிங்கிறதுனால நான் 1க்கு 1.5 ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 1க்கு 2 ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசி ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன், அதே தான் சேர்த்துக்கிறேன். அதுவும் இல்லாத பாசுமதி அரிசி தான் நான் ஊற வச்சுருந்தேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஒரு கிளறிட்டு நம்ம இந்த பாசுமதி எல்லாம் போடுறோம் அப்படின்னா சும்மா கரண்டி விட்டு கிளறிட்டே இருந்தோம்னா அரிசி உடஞ்சி போயிடும் இல்லையா. அதனால் அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு கொதி விடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போடணும். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதை பார்க்குறப்ப எப்படா சாப்பிட்லான்னு தோன்ற அளவுக்கு அந்த கலரும் சரி, அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒன்று நீளமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இதே பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கொடுத்து விடுற மாதிரி இருந்தால் இதில் ஒரு முட்டை வறுவல் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும், இல்லைன்னா தயிர் பச்சடி மட்டுமே கூட போதும். ரசம் சாதம் அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் முதல்ல அரிசி ஊற வைக்க போகிறேன். நான் எடுக்க போகிற அரிசி பச்சரிசி தான் எடுக்க போகிறேன். இப்போ ஊற வச்சிடலாம். நான் இந்த குட்டி டம்ளரில் தான் எடுக்க போகிறேன், ஏன்னா இங்கே பெரிய படி எதுவுமே இல்லை, சின்ன டம்ளர் தான் இருக்குது, அதனால இதில் தான் அரிசி ஊற வைக்க போகிறேன். இப்போ ஊற வச்சிடலாம். 1, அப்புறம் இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் இதில் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஒரு பவுலில் எல்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் இந்த மாதிரி இருக்கணும். நான் சின்ன டம்ளர் தானே, அதனால் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் பருப்பு சேர்த்துருக்கேன். அதனால் பருப்பு கம்மியாகவும் அரிசி ஒரு 3/4 பங்குக்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து புளியும் சேர்த்து ஊற வச்சிடலாம். நம்ம ரசத்துக்கு நார்மலாக வீட்டுக்கு எப்படி ரசம் செய்வோமோ அதே போல் தான் இப்போ புளியும் ஊற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நெல்லிக்காயில் புளி எடுத்திருக்கேன். அதையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ புளிக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. புளியும் கரைச்சி வச்சுட்டேன். பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப குலைவாக வேக வைக்கணும்னா குக்கரில் செஞ்சிட்டோம்னா நல்லா குலைவாக வெந்துடும். இதே நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் பாத்திரத்தில் செய்யலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய், அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டு எடுத்து தட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வதக்கிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்ததாக நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இப்போ இதை கலந்துருவோம். ரசப்பொடி சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கினதுமே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நான் வந்து புளி கரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் புளி கரைச்சேன். இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே 2 ஊற்றிருக்கோன்னு கணக்கு வச்சுக்கலாம். 3 4 5 6 7 அடுத்து 8. நம்ம வந்து அரிசி பார்த்திங்கன்னா இது 2 டம்ளர் கணக்கே வச்சுக்கலாம். ஏன்னா இது 1.25 டம்ளர் அரிசி போட்டிருந்தோம், அது 1/4 டம்ளர் பருப்பு சேர்த்து அப்போ 2 டம்ளர் ஆச்சு. அதனால 8 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குலைவாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த அளவுக்கு தண்ணி. பச்சரிசி அதுவும் வந்து நம்ம நார்மல் அரிசி, நம்ம டெய்லி சாப்பாடு பண்ணுற அரிசியாக இருந்தால் கரெக்டான அளவு, இது குலைவாக இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது. இது பச்சரிசி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த தண்ணி வந்து நல்ல குலைவாக கிடைக்கும். அதனால நான் 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரச பவுடர் இதில் சேர்த்துருக்கோம். ரச பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டலை. ஏன்னா நம்ம ரச பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதே பார்த்து நீங்கள் ரச பவுடர் செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல மணமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும். மறக்காமல் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துடலாம். நல்லா அரிசியும் பருப்புமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமே ஆச்சு ஊற வச்சு. அரிசி வந்து போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மல்லித்தலையும் லைட்டாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதே போல் நீங்கள் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரச சாதம் வந்து விசில் வந்து ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பர், அருமையான ஒரு ரச சாதம் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து நம்ம ரசம் வந்து நல்லா குலைவாக செஞ்சு சாப்பிட்டா மாதிரி இருக்கணும் டேஸ்ட். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம இதை வந்து பரிமாறிக்கலாம். சூப்பராக இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி ஒரு அப்பளம் மட்டும் ஒன்று வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா பிரிஞ்சல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததாக பெரிய வெங்காயம் 3, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துறேன். தக்காளி வதங்கினதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1.25 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நான் வந்து காய் எடுத்திருக்கேன். 1 கேரட்டும், ஒரு 4 பீன்ஸு, அப்புறம் ஒரு காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொத்து எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வேக வச்ச பச்சை பட்டாணி, அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமனையும் புழிஞ்சிடலாம். புழிஞ்சிட்டு மொத்தமாக நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்ச சீரக சம்பா அரிசி போட்டு இது போல் கலந்துருவோம். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த படியில் தான் நான் 1.5 படி அரிசி சேர்த்தேன். இப்போ இதில் தான் நம்ம தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். 1 1/2 தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள்.
இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சரி பார்த்துட்டு தண்ணி பாருங்கள் ரொம்ப எல்லாம் இல்லை, கம்மியாயிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு சரியான அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கணும். பக்கத்தடுப்பில் வந்து நான் தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் தான் நம்ம தம் போட போகிறோம். விசிலெல்லாம் விட வேணாம், நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு தூக்கி அதில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கிட்டால் போதும். தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடணும். நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அது பாட்டுக்கு இருக்கட்டும். சூப்பராக பார்த்திங்கன்னா தம்லேயேவும் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு இருக்கிறப்பயே நம்ம தம்மு வச்சாச்சு, அதனால் நல்லா அரிசியும் வெந்திருக்கு, நல்லா குழையாமலும் வந்திருக்கு. முதல்ல நான் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியும் இதில் 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். முதல்ல இதை வேக வச்சிடலாம். இப்போ குக்கரில் போட்டுடலாம். இந்த டம்ளரில் தான் நம்ம வந்து அரிசி அளந்து வச்சுருந்தோம், அதில் தான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் 1 கிளாஸ் அரிசி சேர்த்ததுனால நான் இவ்வளோ 5லேருந்து ஒரு 6 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து குலைவாக வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 போல் பூண்டு பல் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பக்கமாக கடாயை வச்சுட்டு தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன காய் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா 1 கேரட்டை இது போல் சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதே போல் முருங்கைக்காயும் 1 முருங்கைக்காய், 2 அவரைக்காய், அதே போல் பீன்ஸும் பார்த்திங்கன்னா 2, கத்தரிக்காயும் 2 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் முழுசாகவே உரித்து எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து இத்தனை காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான காய் வீட்டில் 1 காய் 2 காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இல்லை நீ ஏதாவது 1 காய் இருக்கா அப்போ கூட நீங்கள் சாம்பார் சாதம் பண்ணிக்கலாம். காய் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயும் காஞ்சிருச்சு, தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அடுத்து காய்கள்லாம் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி 2, இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி இதெல்லாம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு காயும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நம்ம வந்து ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம். இல்லை இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம சாதத்துக்கு தனியாக வெள்ளை சாப்பாடு வச்சுட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேளை அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இதை லஞ்சுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த குழம்புல 2 விதமாக செய்யலாம். சாம்பார் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கார குழம்பா தனியாக சாப்பாட்டில் ஊற்றியும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இது நல்லா காயெல்லாம் வேகட்டும். கடைசியில் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்கு முன்னாடி புளி ஊற்றினோம்னா என்ன ஆகும்னா கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வேகாமல் போயிடும். அது மாதிரி எல்லா காய்களுமே அப்படி தான். புளி முன்னாடியே ஊற்றிட்டா வேகாது. அதனால் அது வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள் இப்போ நம்ம ரைஸ் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது எவ்வளோ சூப்பராக நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி கரண்டியை விட்டு இந்த மாதிரி கலந்துட்டோம்னா இன்னும் நல்லா குழைவாயிரும்.
புளி ஊற்றுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து கலந்துடலாம். கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து சாதத்தில் ஊற்றிடலாம். பாருங்கள், இதில் 1 டம்ளர் அரிசி அப்புறமா 1/2 டம்ளர் பருப்பே பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் நிறைய வந்திருக்கு. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஒரே மாதிரி போட்டு ஒரேதாக போட்டு குக்கரில் வேக வைக்கிறதெல்லாம் கம்மி. அந்த பருப்பு கூடையெல்லாம் சேர்த்து போடுறதெல்லாம் இந்த பொங்கல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பருப்பு சாதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக அரிசி போட்டு தான் நம்ம செய்யணும். இல்லைன்னா நிறைய வந்துடும். நமக்கு அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா வீணாக போயிடும் இல்லையா. அதனால் பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கலந்தாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு இதெல்லாம் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு போடுறதுனா போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் யாருமே நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படின்ற முந்திரி பருப்புமே யாருமே இதில் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட்டாக தூக்கி தான் வைப்பாங்க. அதனால நான் வந்து இதில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து கொட்டல. உங்களுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் கடாயில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு முந்திரி பருப்பு வறுத்து இது மேலே போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் தான் பொரிச்சுக்க போகிறேன். சீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். மிளகு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறமா வரமல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா எள்ளு அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் வறுத்தரலாம். வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். ஆறவும் பவுட்ரு பண்ணிடலாம். வறுத்த மசாலா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மசாலா வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுமே 1 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 3 வரமிளகாய் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் கடலைப்பருப்பு இந்த டைம்லேயும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வதக்கிடுவோம். சும்மா அந்த அப்படியே இப்படி வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல மணம் வரும். அடுப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி தாளிக்கிறப்போ சிம்மில் வச்சுட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கருகாமல் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1.5 படி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதில் 3 படி தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அரிசி சேர்த்துடலாம். அரிசி வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருந்தேன், அதான் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டுச்சு. ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுருவோம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு குக்கரில் புளி சாதம் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.